வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் தங்களுடைய நரம்புகளை வலுப்பெற வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான பழங்கள், என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது. இதன் மூலம் அவங்களுக்கு உடல்களில் நடுக்கம் ஏற்படுவது, பொதுவாகவே சோர்வு, களைப்பு, தலைவலி, நிலை தருமாற்றம், கால் மற்றும் கைகளில் இருக்கக்கூடிய நரம்புகள் இழுப்புத்தன்மை போன்ற பிரச்சனைலாம் இருக்குது. நரம்பு தளர்ச்சியுமே இருக்குது. பொதுவாக நரம்புகளை பலம் பெற வைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு அதிகமாக ஊட்டச்சத்து தரக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். அதில் குறிப்பாக பழங்களும் முக்கிய பங்கு வகிக்குது. இப்போ இளைஞர்களுமே நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் அவதிப்பட்டு தான் இருக்காங்க. ஸோ 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய முதியவர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், இந்த பழங்கள், இந்த உணவுகள் எடுத்துக்கொள்ளும் நலம் பெறலாம். அதை பற்றி நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அத்திப்பழத்தை நீங்கள் 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்களாக இருக்கீங்கன்னா நரம்புகளை பலம் பெற வைக்கிறது எடுத்துக்கொள்ளலாம். அத்திப்பழம் சாப்பிடும்போது நரம்புகளுக்கு வந்து வலிமை கிடைக்குதுங்க. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்தை தினமும் ஒரு பழமோ அல்லது 2 பழமோ நீங்கள் சாப்பிடலாம். இல்லைனா நீங்கள் ஊற வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை எடுத்துக்கலாம். ஊற வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை உலர வைத்தும் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். எப்படி எடுத்துக்கொள்ளாலுமே அத்திப்பழம் வந்து உங்கள் நரம்புகளை வந்து புத்துணர்ச்சி பெற வைக்கிறதோடு நரம்புகளுக்கு ஒரு விதமான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தையுமே உங்களுக்கு வந்து கொடுக்கும். அத்திப்பழம் வந்து நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு வந்து சரி பண்ணிடுங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது நரம்பு தளர்ச்சியெலாம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். பிரண்டை கீரையை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்களுக்குமே நரம்புகள் வந்து பலம் பெறும். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டை கீரைக்கு இருக்குங்க. பிரண்டை கீரையை நீங்கள் உணவுகளில் சேர்த்துக்கொள்ளும் போது அது உடலுக்கு பலம் கொடுக்கும், நரம்புகளையுமே வந்து வலுப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பிரண்டை கீரையை நீங்கள் வாரத்தில் 2 முறை சாப்பிடும்போது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் முன்னாடியே தடுத்து கொள்ளலாம். இப்போ வருமுன் காப்பதே சிறந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய நரம்புகளை வந்து ஆரோக்கியமாக பராமரிக்கணும்னா முன்னாடியே நம்ம பிரண்டை கீரையெல்லாம் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் பிரண்டை கீரை எடுத்துக்கொள்வதால் அப்போ நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்ததுக்கப்புறம் குணமடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா குணமடையும். அதுக்குமே வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து முன்னாடியே வராமல் தடுக்கணும் அப்படின்னா வாரத்தில் 2 தடவை பிரண்டை கீரை எடுத்துக்கொள்ளலாம். நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை குணமும் படுத்திக் கொள்ளலாம், வராமலும் தடுத்துக் கொள்ளலாம். 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் மாதுளம் பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை வந்து பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மாதுளம் பழம் சாப்பிடும்போது அது உடல் சூட்டை தணித்து உடலுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்குது. மாதுளம் பழம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்து உடலை வந்து பலப்படுத்துது. நரம்புகளையுமே மாதுளம் பழம் வந்து வலுப்படுத்தும். அப்போது வயதானவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாதுளம் பழத்தை அப்படியே அந்த விதைகளோடு சாப்பிட வந்து பழகிக்கோங்க. ஒருவேளை உங்களால் விதைகளோடு சாப்பிட முடியல, ஜூஸாக தான் சாப்பிட முடியுது, பற்கள் வலுவாக இல்லைன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதில் சர்க்கரை கலக்காமல் வந்து இயல்பான அதனுடைய சுவையை வந்து நீங்கள் உணரணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த சுகர் ப்ராப்ளமெல்லாம் இல்லாமல் 60 வயதிலுமே நரம்புகள் பலம் பெறும், உடல் வந்து உறுதியாக இருக்கும். நரம்புகள் பலம் பெறுவதற்கு நெல்லிக்காய் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து நெல்லிக்காயை பற்றி தெரியாமல் இருக்க மாட்டாங்க. அவங்க நெல்லிக்காய் சாப்பிடும்போது அவங்களுடைய உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலம் வந்து நெல்லிக்காய் வந்து கொடுக்கும். நெல்லிக்காய் சாப்பிடும்போது நரம்பு மண்டலம், ஒட்டுமொத்த நர்வ் சிஸ்டமே வந்து வலுப்பெற ஆரம்பிக்கும். நெல்லிக்காய் சாப்பிடும்போது உடலுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி திறன் வந்து கிடைக்கும். இதன் மூலமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி போன்ற பிரச்சனைகளெல்லாம் அவங்க குணப்படுத்தி கொள்வாங்க. சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே வராமல் தடுத்துக் கொள்வாங்க. மேலும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய நெல்லிக்காய் வந்து நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை வந்து வராமல் நமக்கு வந்து தடுக்குங்க. நரம்புகளை பலமாகவும் வைத்துக் கொள்ளலாம். நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பிரச்சனைகளை வராமலும் தடுக்கிறதுக்காக நம்ம தொடர்ந்து நம்முடைய உணவுகளை நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். வெற்றிலை நாம் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை வந்து 60 வயதிலுமே பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். வெற்றிலை நம்ம வந்து மென்று சாப்பிடும் போதே நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வந்து வராமல் தடுக்கப்படும். இப்போ வெற்றிலையை சாப்பிடும்போது நமக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். அப்போது செரிமான கோளாறுகளையுமே தடுத்துக்கலாம். ஏன்னா 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒழுங்காக பசி எடுக்க ஆரம்பிக்காது, செரிமான கோளாறுகளுமே இருக்கும். அதையுமே அவங்க வெற்றிலை சாப்பிடும்போது சரி பண்ணிக்கலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு இருக்குங்க. ஸோ அப்போ வயதானவர்கள், குறிப்பாக அந்த 60-50 வயதுக்கு மேற்பட்டவர்கள்லாம் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெற்றிலையை வந்து சரி விகித அளவில் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு செரிமானமும் மேம்படும், நரம்புகளுமே அவங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். குறிப்பாக நம்மளுடைய உடல் நரம்புகளும் கல் நரம்புகளும் சேர்ந்து பலம் பெறுவதற்கெல்லாம் நம்ம முருங்கைக்கீரையை வந்து எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குங்க. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண்கண்ட மருந்து அப்படின்னு முருங்கைக்கீரையை நம்ம குறிப்பிடலாம். வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை முருங்கைக்கீரையை நம்ம சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளுக்கு அது பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுக்குது. முருங்கைக்கீரை வந்து கண் நரம்புகளை என்னென்ன செல்கள் எல்லாம் பாதிக்குமோ அந்த செல்களை எல்லாம் அழிச்சிடும். அப்போ முருங்கைக்கீரை சாப்பிடும்போது உடல் நரம்புகளும் பலம் பெறும், கண் நரம்புகளும் பலம் பெறும். இதனால் கண் நரம்புகளுக்குள்ள
ரத்த ஓட்டம் வந்து பாயும் போது 60 வயதிலுமே கண் பார்வை திறன் வந்து கூர்மையாக வைத்துக் கொள்ளலாம். ஸோ அந்த வகையிலுமே முருங்கைக்கீரை நமக்கு உதவிகரமாக இருக்கும். பேரிச்சம்பழத்தை 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெறலாம். பேரிச்சம்பழத்தை வந்து பாலில் சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான பலத்தை பேரிச்சம்பழம் வந்து கொடுக்குது. இப்போ பேரிச்சம்பழங்களை சாப்பிடும்போது நரம்புகள் மற்றும் எலும்புகள், தசைகள் இது மூன்றுமே நமக்கு வந்து வலுப்பெற ஆரம்பிக்கும். பேரிச்சம்பழங்களை சாப்பிடும்போது பலகீனமான உடல் கூட பலம் பெற ஆரம்பிக்கும். இப்போ 40, 50, 60 வயதில் வந்து நீங்கள் உடல் நோய்வாய்ப்பட்டு ரொம்பவே மெலிந்து காணப்படுதுன்னா சூடான பாலில் பேரிச்சம்பழத்தை அரைத்து எடுத்துக்கொள்ளும் போது அந்த நோய்கள்லேருந்தும் நீங்கள் விடுபடலாம். அந்த நோய் தாக்கம் ஏற்பட்டதால் உங்களுடைய உடல் எடை ரொம்ப மெலிந்து காணப்படுதுன்னா அந்த மாதிரி ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் விடுபட்டு உடல் எடையை வந்து கட்டுக்கோப்பாக மீண்டும் உங்களுடைய அந்த இயல்பான உடலை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய நரம்புகள், எலும்புகள், தசைகள் இது மூணுத்தையுமே நீங்கள் வலுப்பெற்று உடலை உறுதியாக பராமரிக்கிறதுக்கு, குறிப்பாக நரம்புகளை வலுப்படுத்துறதுக்கெல்லாம் பேரிச்சம்பழங்களை வந்து வயதானவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் பேரிச்சம்பழத்தை வந்து அளவாக எடுத்துக்கணும். சுகர் ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 3-4 பேரிச்சம்பழம் அல்லது ஒவ்வொரு வேளையிலுமே 3 பேரிச்சம்பழம் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் வந்து தினமும் ஏதாவது ஒரு பழங்களை எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை வந்து வலுப்பெற வைத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வயதானவர்கள் வந்து தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து அவங்க விடுபட முடியும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வகையான பழமாக இருந்தாலும் வந்து எடுத்துக்கலாம். இப்போ காலை உணவு சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம், காலை உணவு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம். ஸோ எந்த வகையான பழமாக இருந்தாலும் வயதானவர்கள் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை வந்து ஒரு கப் அளவு எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் உங்களுக்கு வந்து வலுப்பெற ஆரம்பிக்கும். உடல் எலும்புகள், தசைகள் அத்தனையுமே வலுப்பெற்று உடல் வந்து உறுதி பெற ஆரம்பிக்கும். பழங்களைப் போலவே வந்து கீரைகளும் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதாவது நம்ம தினமும் வந்து பார்த்தீங்கன்னா கீரைகள் எடுத்துக்கொள்ள முடியல அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு கீரைகளை சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கலாம். பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரையில் நம்ம சாப்பிடும்போது அது நம்மளுடைய நரம்புகளை வந்து பலப்படுத்துங்க. அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஏதாவது ஒரு கீரைகளை வந்து எடுத்துக்கொள்ளணும். தினமும் நம்ம வந்து கீரைகளை தாண்டி க்ரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகளை வந்து தினமும் நம்மளுடைய உணவுகளில் அன்றாடம் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதுதான் நமக்கு நல்லது. அதுவும் 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கிற நபர்கள் வந்து காய்கறிகளை தினமும் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடல் ஆற்றல் பெறும், உடல் உறுதி பெறும், எலும்புகள், நரம்புகள், தசைகள்லாம் வலுப்பெற்று உடல் பலமாக இருக்கும். பேலன்ஸ்லாம் தடுமாறாமல் அவங்க ஸ்ட்ரென்த்தாக இருக்க முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறி வடிசாறு காலை மாலை வேலைகளில் வெஜிடபிள் சூப்பெல்லாம் எடுத்துக்கணும். தினமும் காய்கறிகள் எடுத்துக்கணும். வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு கீரைகளை சுழற்சி அடிப்படையில் சாப்பிடும்போது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபடலாம். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை வந்து முன்னாடியே வராமலும் நம்ம தடுத்துக்கொள்ளலாம். இப்போ 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள்லாம் இந்த உணவுகளை தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடல் நரம்புகளை நீங்கள் வலுப்படுத்திக்கலாம். ஏன் நம்ம உடல் நரம்புகளுக்கு வந்து வலுப்படுத்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து நம்மளுடைய இதயம், நுரையீரல், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம், நோய் எதிர்ப்பு மண்டலம் இதெல்லாம் வந்து அடிக்கடி கரெக்டாக வந்து செயல்படுதா அப்படின்றத நம்ம தொடர்ந்து செக் பண்ணுறோம். அதில் ஏதாவது ப்ராப்ளம் ஏற்படுதுன்னா அதை சரி பண்ணுற முயற்சிக்கிறோம். ஆனால் நம்ம நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை மட்டும் நம்ம கவனிக்கிறதே கிடையாது. நம்முடைய நரம்பு மண்டலம் தான் நமது நரம்பு முனைகள்லேருந்து மூளைக்கு வந்து செய்திகளை அனுப்புது. நரம்புகள் தான் ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டுமானால் அன்றாடம் தவறாமல் உடற்பயிற்சிகளை செய்யணும். உடற்பயிற்சிகளோடு சேர்த்து இந்த உணவுகளையும் நீங்கள் இணைத்துக் கொள்ளும் போது நரம்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்ளலாம். குறிப்பாக இந்த பழங்களெல்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கொள்ளணும். இதனால் உங்களுடைய நரம்புகள் வந்து பலவீனமாக தடுக்கப்பட்டு புற நரம்புகள் வலு குறைவது தடுக்கப்பட்டு நரம்புகள் வந்து வலிமையாக இருக்கும். நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடலாம். அந்த 60 வயதிலுமே நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொண்டு ஆரோக்கியமாக இருக்கலாம். அந்த வாய்ப்பை பெற்று நலமோடு வாழுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.